பொசுக்கு பொசுக்கு நம்ம பிக் பாஸ் குழு நியாயமா நடந்துக்குதுப்பா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா சீசன்லயும் என்ன பண்ணுவாங்க, என்னதான் ஒருத்தர் லீஸ்ட் ஓட்டா இருந்தாலும் கண்டென்ட் யார் கொடுக்கலையோ அவங்க தான் அனுப்பிச்சு விடுவாங்க. இல்ல வீட்டுக்குள்ள வேஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்லி சும்மா ஆடியன்ஸ் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த பீஸ் அனுப்புவாங்க. வேற எதுதான்டா நீ போடி இதுவாடா இதான் டிவி முடிஞ்சிருச்சு. ஆனா நான் திருந்திட்டேன், வருந்திட்டேன். இனி மக்கள் தீர்ப்பே பிக் பாஸ் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி ஆதிரியை அனுப்பிச்சு விட்டாங்க. படிச்சு சொன்னோம் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு. அதை விட்டு FJ பின்னாடி சுத்தினா இதுதான் நிலைமை. அடுத்து அரோரா ரெடியா இருந்துக்கமா, ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. வர்றதுக்குள்ள ஜாமான் தட்டலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். எப்படான்னு தெரியுற நீ. சரி, இப்ப நேத்தோட முக்கியமான சம்பவங்கள்லாம் பாத்துடலாமா? இப்ப நம்ம சேதனை வந்த உடனே சார் எனக்கு வர்ற 31ஆம் தேதி பிறந்த நாள், இன்னைக்கு தேதியெல்லாம் தெரியல, அண்ட் என் பிறந்த நாள் அன்னைக்கும் நீங்க வரமாட்டீங்க, அதனால எனக்காக நீங்க இன்னைக்கு விஷ் பண்றீங்க சார் அப்படின்னு கேட்க, நம்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இப்ப சொல்றது அப்படியே நீங்க ரிப்பீட் பண்ணும். ஓகே ஓகே சார் அப்படின்னு அவங்களும் சொல்ல, கானா வினோத் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு கோரஸ் பண்ணாங்க. அதை கேட்ட உடனே தலைவருக்கு ஒரே குஷி அப்படின்னு சிரிச்சுன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணாரு. அப்புறம் பாட்டு பாட சொன்னாங்க. வேணாம்ப்பா, நேத்தே பாட்டு பாடுறேன்னு தான் கேட்டேன், இந்த அசிங்கப்படுத்தி உட்கார வச்சிட்டாரு, அப்புறம் எதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு அமைதியா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் சரி நேத்து திட்டிட்டேன், இட்ஸ் ஓகே பாட அப்படின்னு கேட்க, அவரும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் வச்சு அவரையும் சேர்த்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டை பாடினார். கோடிக்கணக்கில் போட்டு எடுக்கிறாங்க இந்த பிக் பாஸ், அதனால கொடுங்கடா கண்டென்ட் அப்படின்ற மாதிரி. இப்ப பிக் பாஸ் நினைச்சிருப்பாரு, பரவாயில்லையே காசு கொடுக்காமலே இந்த பீஸ் கூவுது, நைனா ஒருவேளை மக்களே உன்னை தூக்கணும்னு நினைச்சாலும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி உட்கார வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அப்புறம் எப்பவும் போல கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஆரம்பிக்க, கமருக்கட்டு முதலே கையை தூக்கி நம்ம சேதனனை குழப்பி விட்டார். இவன்ட்ட என்ன சொன்னாலும் புரியலன்னு சொன்னா மறுபடியும் குழப்பியோட தான் போறான். அதனால புரிஞ்ச மாதிரியே தலையாட்டிக்கிட்டு கனிகிட்ட கேட்டுருவோம், கனி இதுக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டார். சார் அவர் என்ன கேட்கிறாருன்னு எனக்கு புரியல சார். ஓ உங்களுக்கும் புரியலையா? எனக்கும் புரியல அப்படின்னாரு. ஆக்சுவலா எனக்கும் புரியல, அவன் கான்செப்டே புரியல, காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியலையே சார். ரொம்ப நேரம் ரீவைண்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு. பட் இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டு பாரு கிட்ட நீங்க சொல்லி புரிய வச்சு அவங்க எனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முகத்தோட முகம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க வச்சு விஷயத்த சொல்ல சொன்னாரு. சோ அவங்களும் சொன்னாங்க. அப்போ பாரு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா குசுன்னு சொல்ல, ராஜா ஜெயில நீங்க ரெண்டு பேரும் குசுன்னு பேசிக்கிட்டீங்கல்ல, அப்படி பேசாம சத்தமா பேசுங்க அப்படின்னாரு. அப்போ அது எல்லாத்தையும் நீங்களும் பாத்துட்டீங்களா சார்? நாங்களே குழந்தைங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தும் பார்க்காத மாதிரி விட்டோம். பட் இருந்தாலும் நீங்க தனியா பாத்துருக்கீங்க பாருங்க. என்ன சார் மஜாவா இருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எனக்கு அந்த சோ ஜெயில இருந்த மாதிரியே குசுன்னு பேசாதீங்கன்னு சொன்ன உடனே இவர் ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. அதை பார்த்துட்டு நம்ம சேதனை சிரிச்சுட்டு, இந்த ஆளு வெக்கமே இல்லாத வேலை எல்லாம் பார்த்துட்டு இப்ப வண்டியே இந்த ஆளுக்கு வெக்கம் வருது அப்படின்றாரு. சார் நான் சார் இவ்வளவு ஓப்பனா திட்டுறீங்க? ஒருவேளை நமக்கு காமிச்சதை தாண்டி நிறைய பண்ணதை நம்ம தலைவர் பார்த்துட்டாரோ? இருந்தாலும் இருக்கும், ஏன்னா அவங்க எடிட்டட் வெர்ஷன் தான் நமக்கு போடுறாங்க. அதுவே ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் அதுவே எப்படின்னா அன்எடிட்டட் வெர்ஷன்லாம் பார்க்கவே முடியாது. சரி, இப்போ நம்ம தலைவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தாரா, அது என்ன மேட்டர் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பாருக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ அது அவங்களும் இப்படி பண்ணிருக்கலாம், இது இல்ல அப்படின்ற மாதிரி குறுக்கா பேசி ஒரு சில பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுக்க, நம்பால் கடுப்பாயி, இருங்க பாரு அவரை பேச விடுங்க, எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குறீங்களே அப்படிங்கிறாரு. சார் இந்த ஷோவை பார்த்து நீங்களும் டபுள் மீனிங்ல பேச ஆரம்பிச்சிட்டீங்க சார். ஏன் இப்படி பேட் பாய் ஆயிட்டே போறேன்? என்ன பேட் பாயிண்ட் போறாளே அப்படின்னா என்ன? பட் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ல முடிப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாரு. பட் முடிக்காம கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்தை தாண்டி போயிட்டு இருக்குது. பட் நம்ம ஆளுக்கு தான் பொறுமையே கிடையாது. சோ கடுப்பாயி, ஏய் எப்படா முடிப்ப அப்படின்னு நடக்கிறாரு, தலையில கை வச்சுக்கிறாரு, மூஞ்ச சுளிக்கிறாரு, என்னென்னவோ பண்றாரு. அது ஏன் சார் கமருதீன் அப்படின்னா மட்டும் உங்களுக்கு இவ்வளவு காண்டாவுதே? ஆனா இந்த மாதிரி பசங்களை சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது. பட் ஒன்னு சொல்லணும் சார், அவரை பாக்குறப்போ புதுப்பேட்டை டைம்ல எல்லாம் சைடுல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணீங்கல்ல தனுஷ் சாருக்கு பின்னாடி, அந்த மாதிரியே இருக்காரு சார். சோ இவரை பாக்குறப்பெல்லாம் உங்க ஞாபகம் வருது சார். உங்கள மாதிரியே இருக்கு, அவரை இப்படி டேமேஜ் பண்ணலாமா சார்? அவருடைய ஏதோ ஒரு சாயல் சரி, இதெல்லாத்தையும் கேட்டீங்கல்ல பாரு, இப்ப அவர் சொன்னது அப்படியே ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அவர் சொன்னதா பாரு என்ன சொன்னாங்கன்னா, FJவும் ஆதிரையும் QCயை கன்வின்ஸ் பண்ணி ப்ளீசிங்கா நடந்துக்கணும். அப்படி நடக்கலன்றப்போ கனி தானே சொல்லியிருக்கணும், அவங்கள போய் எதிர்த்து பேசக்கூடாது, பாட்டில் எல்லாம் போட்டு உடைக்க கூடாது, அடிக்கலாம் போக கூடாதுன்னு சொல்லி ஆஸ் அ கேப்டனா. பட் அவங்க சொல்லவே இல்லை அப்படின்றதான் அவர் சொல்ல வந்ததான். பட் இதுக்கு நம்ம சேதனை என்ன சொன்னாரு, என்னமா இது நியாயம், கனியும் அங்க கண்டஸ்டன்ட் தானே, கேப்டன் கிடையாது, அப்படி பாருங்கப்பா அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி கனிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சார் சரியில்லை சார், நீங்க கனிட்டு காசு வாங்கிட்டீங்களா? கனிக்கு நீங்க PR ஒர்க் பண்றீங்க சார், ரொம்ப தப்பு சார். பாட்டி காசு வாங்கிட்டாங்க பாட்டி, சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார். என் கமெண்ட் செக்ஷன்லயே ஒரு சில PR பசங்க எல்லாம் வந்து நான் PR வேலை பாக்குறேன்னு சொல்றாங்க சார். அதுவும் ஒரு நாளைக்கு நான் பார்வதிக்கு பாக்குறேனா, ஒரு நாளைக்கு நான் திவாகருக்கு பாக்குறேனா, ஒரு நாளைக்கு கலைக்கு பாக்குறேனா, இப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்கிற 18 பேருக்கும் சொல்றாங்க சார். அதனாலதான் சார் உங்களையும் கோத்து விட்டேன், மன்னிச்சோ. எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்களே.
வெளியே வாங்கடா உங்களை வச்சுக்கிறேன். சோ பாரு, அது அவங்களோட கேம். QC டீமுக்கும் ஜூஸ் ஓனர்ஸுக்குமான கேம். அதுக்குள்ள எப்படி ஒரு கேப்டன் வர முடியும்? இப்போ கலை எட்டி உதைப்பாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இல்ல சார், தெரியாது சார். அதே மாதிரி நீங்க FJ ஓட டேபிள் மேல போய் உட்கார்ந்தீங்க, அப்ப ஏதாவது கனி கேட்டாங்களா? இல்ல சார். அப்ப பாருங்க, அதுதான் கனி அக்கா. இப்போ ஒருவேளை உங்களை கேட்டிருந்தாலும் நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? அது என் கேம் அப்படின்ட்டு நடந்து போயிருப்பீங்கன்னு சொல்லி பாரு மாதிரி இவர் நடிச்சு காட்டுறாரு. சும்மா சொல்லக்கூடாது. சண்டேவை நல்லா ஃபன் டேவா வச்சிருந்தாரு. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அக்கா நல்ல அக்கா தான், நல்லா பார்த்தாங்க. பட் என்ன, ஒரு சிலருக்குலாம் ஃபேவரிசம் பண்ணாங்க. யாருக்குமா பண்ணாங்க? இந்த FJ ஆதிரை அப்படி என்ன பண்ணாங்க சார்? இந்த ஆதிரை இருக்கே, சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளேயே கக்கூஸ் இருக்கு, அங்கேயே போலாம்ல. அதை விட்டுட்டு நான் பிக் பாஸ் வீட்ல இருக்க கக்கூஸுக்கு தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க சார். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆஸ் பர் ரூல் போலாம், இருந்தாலும் ஏன் இங்க வந்து போகணும்? இதெல்லாம் கேட்கலாமே. சோ ஃபேவரிசம் பாக்குறாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி கோர்த்து விடுது பாரு. அப்புறம் துஷார் என்ன சொன்னாரு, என் கேப்டன்சியை கம்பேர் பண்றப்போ இவங்க கேப்டன்சிலையும் தூங்குனாங்க மைக் மாட்ல. யாருப்பா தூங்குனா? கலை, FJ, வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ FJ மட்டும் தனக்கு என்னமோ ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற மாதிரி யா இட்ஸ் மீ அப்படின்னு பண்ணாரா. அதை பார்த்து இவர் கடுப்பாயிட்டாரு. என்னடி உன்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, இதுல வேற உனக்கு சிரிப்பு சந்தோஷம் வெக்கமா இல்ல அப்படின்னு டைரக்டா கேட்கல. கம்ப்ளைண்ட் பண்றப்ப எதுக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கீங்க? அப்படி இருந்தீங்கன்னா எதுக்காக இந்த டிஸ்கஷன்? நீங்க பேசுறப்ப யாராவது மார்க் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கோவம் வருது இல்ல? நான் பேசுறப்ப மட்டும் கையை காட்டுறீங்க, சிரிக்கிறீங்க, ஒரு சில கருமாந்திர காட்சி எல்லாம் பண்றீங்க. அப்ப இங்க இருந்து பேசுறவனுக்கு எப்படி இருக்கும்? அடப்போங்க பாஸ் அப்படின்னு கடுப்பாயிட்டார். சார் நிஜமா சொல்றேன், அப்படியே உங்களோட லேடி வெர்ஷன் தான் சார் என்னோட 6ஆம் கிளாஸ் அனிதா மிஸ். கிளாஸ் எடுக்கிறப்ப சிரிச்சா தலையில கொட்டுவாங்க, தப்பி தவறி பேசிட்டோன்னு வைங்க பம்முலியே அடிப்பாங்க குச்ச வச்சு. அதே மாதிரி இருக்கீங்க சார் நீங்க. சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அடுத்து வியான்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, FJ மட்டும் என்ன மாதிரி மார்க் பண்ணா சார், அதை கேட்கல. ஆனா நான் ஒரு மாதிரி ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுத்தேன் கண்ணால, அதுக்கு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன வார்ன் பண்ணாங்க சார். சோ ஃபேவரிசம் தான் சார் பாக்குது இந்த அக்கா அப்படின்னாலும் எல்லாத்தையும் விசாரிச்சு முடிச்சுட்டு FJவே ஒத்துக்கிறாரு, ஆமா நான் பண்ணேன் அப்படின்ட்டு. ஆனா அக்கா அவர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல சார் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. என் கண்ணு முன்னாடி நடக்கல, பட் நான் அதை பார்த்துருக்கணும், என் தப்பு தான் அப்படின்னு. சோ இவர் ஏதாவது பயங்கரமான ரிப்ளை கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இல்ல கேள்வியாவது கேட்பாருன்னு நினைச்சோம். அதனால FJக்கு மட்டும் நீங்க அவ்வளோ ஃபேவரிசம் பண்றீங்க, அந்த மாதிரியாவது அட்லீஸ்ட். ஆனா இது பேரு ஃபேவரிசம் தான். உட்காருங்க அடுத்து அப்படின்னு அடுத்த ஆளுக்கு போயிட்டாரு. கன்ஃபார்ம் சார் நீங்க கனியோட PR தான். இல்ல நான் அவ்வளோ கேவலமான பிறவிக்கிறேன். ஆனா அக்காவும் செம்ம உசாருப்பா. என்ன சொன்னா இந்த ஆளு கேள்வி கேட்க மாட்டாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அது இப்படி பண்ணிருக்கணும், இப்படி செஞ்சிருக்கணும், பட் அதை நான் பண்ணல, என் தப்பு தான், நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னவும் அதுக்கு மேல அவராலையும் எதுவும் பேச முடியல. அக்காவும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா அக்கா நீங்க சூப்பரா காரக்குழம்பு மட்டும் வைக்கல, காரணத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. அது எல்லாரும் அமையாதுரா. அடுத்து யார் யாரோட நிழல்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்து 2 பேரை சொல்ல சொன்னாரு. அதுல இந்த கெமி இருக்காங்களே, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? சார் இதுல நான் பார்வை சொல்றேன், அவங்க ஒரு காக்கா ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி புதுசா ஒன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் நான் இவங்கள பாண்டான்னு சொல்லுவேன் சார், ஏன்னா பாண்டா வந்து புஸ்கு புஸ்குன்னு இருக்கும் அப்படின்னு போன வாரம் ஆரோராவை வச்சு ஒரு கதை சொன்னாங்க. இப்போ பார்வை வச்சு புதுசா ஒன்னு சொல்றாங்க. மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காக்கு வால்நட்டை ஓபன் பண்ணி சாப்பிட தெரியாதான். அதனால அது என்ன பண்ணுமா, அப்படியே தொக்கா தூக்கின்னு போய் ரோட்ல போட்டு வந்துருமா. அப்ப அங்க வர்ற காரோ பஸ்ஸோ அது மேல ஏறி அது மேல இருக்க ஷெல்லு உடைஞ்சிருமா. உள்ள இருக்க பருப்பை காக்கா சாப்பிட்டு ஐ எப்படி சாப்பிட்டேன் பாத்தியா அப்படின்னு குஜாலாயிருமா. பட் அந்த காருக்கு தெரியவே தெரியாதான் நம்மள அந்த காக்கா ஏமாத்திருச்சு அப்படின்னு. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாத்தீங்களா? என்ன ஞானம், என்ன ஞானம் இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு. சரி இப்ப எதுக்காக இதை சொன்னாங்க அப்படின்னா, அந்த காக்கா மாதிரி பாரு வினோத்தையும் கமருதீனையும் யூஸ் பண்ணி அவங்கள கோத்து விட்டு இவங்க வெளியே வந்துருவாங்களாமா. இதை டைரக்டாவே சொல்லலாம்ல. அதுக்கு ஒரு காக்காவை இழுத்து அது தின்றதுக்குன்னு வால்நட்டை இழுத்து இது எல்லாத்தையும் விட அந்த காரை ஃபீல் பண்ண வச்சு வண்டியை எங்கெங்கெல்லாம் ஓட்டிட்டு போகுது பாத்தீங்களா? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. இதே மாதிரி அவங்க நேரில் இவங்க, இவங்க நேரில் அவங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கம்ருவும் சொல்லி முடிச்சுட்டு, எனக்கு ஒண்ணு மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், எனக்காக யாருமே கேள்வியே கேட்க மாட்டாங்க. இந்த துஷார் என்கிட்ட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி கிட்ட கிட்ட வந்து நின்னு பேசுறான். அவன் எவ்வளவு தப்பு பண்றான் தெரியுமா? அப்படியா? இருங்க சார் தோ கேட்டுறேன். துஷாரு எந்திரு. ஏன் தம்பி நடந்ததை பத்தி நீங்க ஏதாவது சொல்றீங்களா? சார் ஒரு நாள் நைட்டு எனக்கு கஷ்டமா இருக்குனே அப்படின்னு ஃபீல் பண்றான் சார். நான் ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுத்தேன். அடுத்த நாள் காலையில நாமினேஷன்ல அவனும் இருக்கான் அப்படின்றதுனால என்ன அடிச்சு பெரிய ஆளாவலாம் அப்படின்றதுக்காக ஏதோ பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரியே கொஞ்சம் ஹை பிட்ச்ல பேசினாரு. அப்படின்னு சொல்றதை கேட்டு சேதனை கடுப்பாயிட்டார். அவருக்கு தான் இந்த மார்க்கிங்லாம் பிடிக்காதுல்ல, அதனால இந்த மாதிரிலாம் பண்ற வேலை வச்சுக்காத கமர்கட்டு, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், பல்லுகள் எல்லாம் தட்டிடுவாங்க. சரி சரி சார் சாரி. சோ எனக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்துச்சு சார். அதனால கெமிட்டு கேட்டு ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு போனேன் சார். அந்த டைம்ல கால்ல வந்து என் பக்கத்துல நின்னு அவன் ஹைட்டா இருக்கானா ஈஸியா அடிச்சிடலாம்னு நினைச்சிட்டான் போல இருக்கு சார். அதுக்கு நான் அடங்கி போகணும்னு அவசியம் இல்ல சார். ப்ராமிஸா எனக்கு இன்டிமிடேட்டிங்கா இருந்துச்சு சார் அப்படிங்கிறார்.
அப்படின்னா இன்டிமிடேட்டிங்னா என்ன தெரியுமா? நீ இப்படி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மிரட்டுறது. அப்படியே அந்த பீஸ் மிரட்டினாலும் நீங்க பயப்படுற ஆளா சார்? அப்படியே இந்த பீஸ் பண்ணதை அவர் பேர்ல மாத்தி விட்டுருச்சு. ஏன்னா இந்த பீஸ் தானே சொல்லுச்சு வெளியெல்லாம் வந்தா கழுத்தை திருப்பிடுவேன் அப்படின்னு. ஆனா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டேன். இங்க வந்து அந்த பீஸ் பண்ண மாதிரி மாத்தி விட்டு குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. இத பார்த்துட்டு அவர் சும்மா இருப்பாரா? இதுக்கு முன்னாடி நீ சொன்ன பாயிண்ட கூட நான் எடுத்துக்கிறேன். ஆனா இப்ப லாஸ்டா ஒன்னு சொன்ன பாரு, அவன் பண்றதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. டாலா இருக்கிறதுனால அடிக்க வர்றான் அப்படின்றதெல்லாம் சும்மா திருப்பி விடுற மாதிரி இருக்கு. இங்க எல்லாரும் இப்ப கை தட்டினாங்க தெரியுமா நான் கேட்டதுக்கு? அதெல்லாம் அவங்களா தட்டுறது, நான் கேட்டெல்லாம் தட்டல. ஏன்னா என்ன நடந்துச்சு அங்க அப்படின்றத அவங்களும் பார்த்தாங்க. சோ இந்த மாதிரி பிளேட் திருப்பி போடுறதெல்லாம் பண்ணாதீங்க. கண்ணா பின்னா நத்து ஹார்லிக்ஸ் பாட்டில போட்டுருவேன் சார். ப்ராமிஸா சார்? என்ன சார் ப்ராமிஸ்? நாங்கெல்லாம் பார்த்தோம் சொல்றோம்ல, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே மாத்தி விடுறீங்க. நீ அங்க என்னென்ன பேசின, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி போச்சு, இதெல்லாத்தையும் மீன் பண்ணி தான் நீயா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு விட்டு போனேன். அண்ட் நான் சொன்னது உனக்கு மட்டும் கிடையாது, ஏன்னா நீ மட்டும் இதை பண்ணல, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் பண்ணாங்க. அதனாலதான் பொதுவா சொல்லிட்டு போனேன். ஆதிரை கால் தூக்கி போட்டதா இருக்கட்டும், கலை டேபிள தள்ளினதா இருக்கட்டும், இப்படின்னு எல்லாத்தையும் தானே சொன்னேன். ஏன் இதை ஒவ்வொருத்தையும் கேட்காம பொதுவா சொல்லிட்டு போனேன்? ஏன்னா உங்க எல்லார்ட்டையும் அவ்வளவு குப்பை இருக்கு. அந்த குப்பையை வர ஒரு வாரம் பத்தாது. சோ அதை பண்ண முடியாது. நீங்க எல்லாம் குழந்தைங்க கிடையாது, நீங்க எல்லாம் வளர்ந்த மனுஷங்க. அண்ட் இது ஷோவோட கட்டுப்பாட்டை மீறி போயிட்டு இருக்கு. அதனாலதான் நாங்க பொறுத்துக்க மாட்டோம், மக்கள் ஓட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம்லாம் சொன்னது. ஆனா என் பக்கமே திருப்பி விடுறீங்க பாத்தீங்களா? ஒன்னும் கேட்க மாட்டீங்கன்னு சொல்லி நான் உங்க எல்லாரோட ஆட்டத்தையும் இங்க இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீங்க என்டார் ஆட்டம் எனக்கு தெரியாதா அப்படின்னு திட்டி உட்கார வச்சிட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் பார்ஷியாலிட்டி கம்பேர் பண்ணி பேசி எது கம்பேர் பண்றீங்க? அது ஏன்னு தெரியல, நம்ம கமர்கிட்ட பார்த்தா மட்டும் அப்படியே ஒன்னு அடிச்சு மூஞ்சா அப்படின்ற மாதிரி ஆயிடுறாரு. அப்படி என்ன காண்டா இருக்கும்? ஒருவேளை கமருதீன் போன ஜென்மத்துல பொண்ணா பிறந்து காதலிச்சு நம்ம சேதனனை ஏமாத்தி இருப்பாரோ? இருந்தாலும் துஷார்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். அவனுக்கு தான் பேச பிடிக்கலன்னு சொல்றான்ல, ஏன் பின்னாடியே போய் தொங்கி நிக்கிற அப்படின்னு. மேபி உன்னை நினைத்து அப்படின்ற படத்துல லைலா ஏமாத்திட்டு போயிருவாங்கல்ல சூர்யாவை, பட் கடைசியா வந்து ஸ்னேகா வாழ்க்கை கொடுப்பாங்க. அந்த மாதிரி போன ஜென்மத்துல கமருதீன் ஏமாத்திட்டு போய் துஷார் தான் வாழ்க்கை கொடுத்திருப்பாரு போல இருக்கு. அதாவது ஸ்னேகாவா இருந்து. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். அடுத்து இந்த தர்பீஸ் என்ன பண்ணுச்சு தெரியுமா? மிகப்பெரிய சம்பவம். பிரவீன் நிழல்ல வினோத் இருக்காரு, வினோத் நிழல்ல கமருதீன் இருக்காரு. சரி சார், உதாரணம் ஏதாவது? ஒன்னு பல சொல்றேன் கேளுங்க. வினோத்துக்கு ஒண்ணுனா கமருதீனை தூண்டி விட்டுருவாரு, கமருதீன் என்ன பிடிச்சிப்பாரு. ஒதுங்கி போறேன் சார். சும்மா என்னைய வந்து நோன்றாங்க சார். அதனாலதான் சார் கிட்ட தனியா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சார். சோ என்கிட்ட தனியா வந்து சார் கிட்ட எல்லாம் சொல்லிடாத அப்படின்னு சொல்றாரு சார். நீ பேசும்போது கொஞ்சம் கேப் கொடுக்கணும், ஒண்ணுமே புரியல. இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ விக்கல் கிட்ட கேளுங்க சார். என் மூஞ்சிக்கிட்டே வந்து ஒரு சில மாதிரியான ஆக்ட் எல்லாம் பண்றாரு சார் அப்படின்னு சொல்ல, விக்கல் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இல்ல சார், இந்த தர்பீஸ் நேத்து என் மேல படுத்திருந்தாரு சார். எது உன் மேல படுத்திருந்தாரா? இல்ல சார், அதாவது மடியில படுத்திருந்தாரு. அப்படி தெளிவா சொல்லியா? நம்ம மைண்ட் அங்க போகுது. ஆக்சுவலா இவர் சொன்ன உடனே நம்ம மைண்டும் அப்படிதான் போச்சு. ஏன்னா அவர் சொன்ன ஃப்ளோ அப்படி. பட் அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னா, அவர் வந்து இவர் கடுப்பேத்திட்டு தான் சார் இருக்காரு. மூஞ்சி கிட்ட வந்து பக்கத்துல இருந்து பண்ணுவாங்க சார், அந்த மாதிரி வந்து பக்கத்துல இப்பெல்லாம் ஏதோ பண்ணிருக்காரு சார். ரெண்டாவது ஒன்று பண்ணியா, அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணு. இப்படி எல்லாம் பண்றாரு சார். பட் இவரும் அதுக்கு ரியாக்ட் பண்றாரு. இருந்தாலும் அதிகமா வினோத் தான் பண்றாரு அப்படின்னு சொல்றதை கேட்ட உடனே சரி அடுத்தது போவோம் அப்படின்னு எடுத்தாலும், சார் இருங்க, இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு அப்படின்னு லிஸ்ட் ஈத்துன்னு போயிட்டே இருக்கு இந்த பீஸ். ஒரு பாயிண்ட்ல கடுப்பாயி இந்த வினோத் பீஸ் தலையில கை வச்சுட்டு கீழே குஞ்சிடுச்சு. அந்த அளவுக்கு கேப் விட மாட்டேங்குது. அதுலயும் முக்கியமா ஒண்ணு சொன்னாரு பாருங்க, இவர் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக என்னையே புடிச்சு நோண்டிட்டு இருக்காரு சார் அப்படின்னு சொல்றதை கேட்ட உடனே சரி இதுல சரி இருங்க இன்னும் முடிக்கல. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. இவன் மட்டும் கிடையாது சார், இந்த கமருதீன் என்ன போட்டு நோண்டினே இருக்கான் சார். ஒரு பாயிண்ட்ல அடிக்கவே வரான் சார். அதை பார்த்து அரோராவே அண்ணா எனக்கு உன்னை பாக்குறதுக்கு பாவமா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிச்சு சார். அப்படின்னு அந்த பீஸையும் புடிச்சு ஈத்து விட்டுருச்சு. இதை பார்த்த கமருதீன் அடி பாவி இது வேறயா, இருடி ஷோ முடிட்டோம் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டு இந்த பக்கம் திரும்பிட்டார். வெளியே வா, மம்பட்டி வச்சு நடுமண்டு தொடக்கணும். அப்பயாவது முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா இல்ல, நான் அரோரா கிட்ட சொன்னேன் சார், பயப்படாதப்பா நானும் போல்டான ஆள் தான், நம்ம மேல அப்படிலாம் ஈஸியா கை வச்சிட முடியாதுன்னு சொன்னேன் சார். அப்புறம் சபரியும் வந்து என்கிட்ட சொன்னாப்ல, கவலைப்படாதனே இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க, நீ ஃப்ரீயா இருன அப்படின்னு அந்த பீஸையும் கோத்து விட்டு சரி சார் புரியுது, அதாவது இருங்க சார் இன்னும் முடிக்கல. நமக்கு என்ன பாஸ், அவனுக்கு வாய் வலிக்கும். சரி ஆர்டர் படியே வா. இந்த கமருதீன் எல்லாத்தையும் பண்ணிட்டு கிட்ட வந்து துரோகம் 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 அப்படின்னு பாட்டு பாடி கடுப்பேத்திட்டு இருக்கான் சார். என்ன மட்டும் கிடையாது, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்றாரு சார் அப்படின்னு இன்னமும் நிறுத்தாம தான் போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்பாலா வாலண்டியரா உள்ள பூந்து சார் எனக்கு புரியுது உங்க மன வருத்தம், இதெல்லாம் பாக்குறதுக்கு சிரிப்பா இருந்தாலும் அவரோட வேதனையை சொல்றாரு. அவர் சொல்ற வேதனை அவர் கண்ணுல எனக்கு தெரியுது அப்படின்னு இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சார் இவ்வளவு பேசுது இந்த பீஸ் லாஸ்ட் வீக் ஃபுல்லா 1 hour எபிசோட ஃபுல்லா பாருங்க. எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் போய் என் கூட வாட்டர்மெலன் சாப்பிடு, எனக்கு உமா கூட ஆரோரா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா
ப்ளீஸ் டார்லிங் ஒன் மோர் ப்ளீஸ்ரா. இப்படின்னு பல லீலைகளை பாக்குது சார். அதை சொல்லிச்சா இது பயங்கரமான விஷம் சார், நம்பாதீங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த ஆரோரா என்னமா ப்ளே பண்ணிச்சு பாத்தீங்களா? கமருதீன் அடிக்க போனாராமா, ஒருவேளை அடி வாங்கி தர்பீஸ் தெரிச்சிருமோன்னு அவங்க பயந்துட்டாங்களாமா. விஷத்துலயும் விஷம், ஒன்னா நம்பர் விஷம். யப்பா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெரிய கேடியா இருக்காளே. இப்ப வினோத் எந்திரிச்சு, சார் இவன் பண்றதெல்லாம் சும்மா கிடையாது சார், இந்த ஆளு நிறைய பேசியிருக்கான், எல்லாம் காலு கீழே, இன்னும் ஒரு சில வார்த்தை எல்லாம் சொன்னா சார், எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. பிரவீன் ஏஞ்சி சொல்லு பிரவீன் அப்படின்றாரு. ஆனா அந்த பீஸ் என்ன ஏன்டா கூத்து விடுற, நான் உண்டு என் டாஸ்க் உண்டு அமைதியா போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டே சொல்ற மாதிரி எந்திரிச்சு அப்படியே உட்காந்துக்குச்சு. இந்த பீஸ் யார் தெரியுமா? பயங்கரமான கேடி. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வர போறதுக்கு முன்னாடி ஏவி ஒன்னு போடுவாங்க தெரியுமா? அதுல என்ன தெரியுமா சொன்னாரு? பிக் பாஸ் சீசன் வீட்டுக்குள்ள நான் கண்ணாடி மாதிரி என்னை உடைக்க பார்த்தாங்கன்னா அது அவங்க கையவே கிழிக்கும். நேரடியா இல்ல ஆழமா என்னை உடைக்க பார்த்தாங்கன்னா அது அவங்க கையவே கிழிக்கும். அதெல்லாம் கேக்குறப்போ ஐயோ இவர் தான் பயங்கரமா பிரச்சனை பண்ண போறாரு, ரொம்ப கோவக்காரர் போல இருக்கேன், ஏதாவது ஒரு பிரச்சனைனா தட்டி கேப்பாடுறான் அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஆனா இந்த பீஸ் வெள்ளிக்கிழமை பார்வதி அழுதாங்க தெரியுமா? அப்போ இந்த பீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இப்படி பண்ணிருக்கலாமா, சுபிக்ஷா பண்ணது தப்பு இல்லையா அப்படின்னு. அப்போ ஐயோ நம்மள கோத்து விடுறாளே அப்படின்னு இதோ வந்துடுறேன் அப்படின்னு ஓடி இருப்பாரு. இங்க பாரு, அது வந்து நான் முதல்ல எனக்கு கொடுக்கறதுக்காக நான் அவள்கிட்ட நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி சொல்லணும்னா நிறைய இருக்குது கிளிப்பிங், ஆல்ரெடி வீடியோ லென்த்தா போகுது, சோ அது இன்னொரு வீடியோல பாத்துக்கலாம். சிம்பிளா நம்ம டாஸ்க் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அமைதியா உட்காந்துக்கலாம்ப்பா, எந்த பிரச்சனைக்கும் போகாம அப்படின்னு மைண்ட் செட்ல இருக்காரு போல இருக்கு. ஆனா வந்த ஃபர்ஸ்ட் வாரத்திலேயே இல்ல ஃபர்ஸ்ட் நாள்லயே தர்பூசணி கிட்ட பிரச்சனை பண்றது, வியானாவை புடிச்சு நோண்டதெல்லாம் பண்ணாரு. அப்ப ஆஃப் ஆனவர் தான், டாஸ்க் வந்தா மட்டும் தான் ஆன் ஆவறாரு. மத்த டைம்ல எல்லாம் கோமால இருக்கிற மாதிரியே சுத்திட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள. அவன் படுத்து பல நாள் ஆச்சு, வைத்திய செலவு பண்ண இல்லாம உட்கார வச்சிட்டு இருக்கேன். சோ இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டு கார்டு போடுவோம்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் பண்ணாரு. வரம்பு மீறி போற வயசெல்லாம் நீங்க தாண்டிட்டீங்க, ஜாலியா பேசுங்க, ரீல்ஸ் போடுங்க, இதெல்லாம் ஓகே. அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றப்போ பார்த்து பண்ணுங்க. அண்ட் தர்பீஸ் ஏதோ ஒன்னு சொன்னி, என்னது ஒன்னு அடிச்சு ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாரா அவரு? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கான மேடை பிக் பாஸ் மேடை கிடையாது. அவங்க டாஸ்க் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னாவே ஈஸியா ஃபேமஸ் ஆயிடலாம். சோ நீ ஓவராலா கற்பனை பண்ணி உன்னை பெரிய ஆளு நினைச்சுக்காத அப்படின்னு ஒரு அடி அடிச்சார். உண்மையிலே இந்த பீஸ் நடிப்பு அரக்கன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா வெளியில இருந்து பாக்குற நமக்கு தான் தெரியும் இது நடிப்பு அரக்கன் இல்ல, நடிப்பு கிறுக்கன் அப்படின்னு. அடுத்த ஆதிரையோட டர்ன். அங்க இந்த அம்மா உன்னை போட்டு விட்டு போயிட்டாங்க. சார் கமருதீன் தர்பூசணினால இந்த வீட்ல சேஃபே இல்ல பொண்ணுங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு சார். அப்படிலாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது சார் அப்படின்னு அந்த பாயிண்டை இழுக்க, சுத்தி இருந்த பொண்ணுங்களும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சார் அப்படின்னு சொல்ல, நம்ம கமரு கடுப்பாயி, அப்ப என்னால கேர்ள்ஸுக்கு சேஃப் இல்லையா அப்படின்னு கேட்க, உன்னை நான் கேட்கவே இல்லையே உட்காரு அப்படின்னு அசிங்கப்படுத்தி உட்கார வச்சிட்டாரு. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. ஒரு பாயிண்ட்ல இந்த பீஸ பாக்குறதுக்கே பரிதாபமா போச்சு. ஏன்னா வாயை திறந்தாலே அடிக்கிறாரு, என்ன பேச வராருன்றது கூட கேட்க மாட்டாரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொன்னார்னா, இருங்க சார் ஃபர்ஸ்ட் திவாகர் மேட்டரை முடிச்சுட்டு வருவோம், அதுக்கப்புறம் உங்க பாயிண்ட்டுக்கு வரேன். திவாகர்னாலே யாருக்காவது சேஃப் இல்லையாமா? அப்படிலாம் இல்ல சார். இப்போ சொல்லுங்க கமருதீன், என்ன பார்த்து சுபிக்ஷா சொன்னா சார் என்னால இவங்களுக்கு சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சுபிக்ஷாவை கூப்பிட்டு என்னமா பிரச்சனைன்னு கேட்டதுக்கு, சார் இவர் சொல்ற மாதிரி இவரால பெண்களுக்கு சேஃப்டி இல்ல அப்படின்ற மாதிரிலாம் நாங்க சொல்லவே இல்ல சார். சார் இல்ல ப்ராமிஸா சொன்னாங்க சார், நீங்க வேணா கேமரால பாருங்க சார். சார் ப்ராமிஸா கேமரால இல்லையே சார். சுபிக்ஷா நீயும் சொல்லிருமா, ப்ராமிஸ் பண்று. ப்ராமிஸா நான் சொல்லவே இல்ல சார், அவர் பார்த்து எனக்கு பயமும் கிடையாது சார். என்ன கமருதீன் என்ன சொல்ற? ஓகே சார். ஐயோ நீங்க விட்டு கொடுக்குற மாதிரிலாம் மூஞ்சி வச்சுக்காதீங்க சார், அவங்க சொல்லல, நீங்க தான் பிளேட்டை திருப்பி போட்டிருக்கீங்க அப்படின்னாரு. ஏன் சார் உங்கள்கிட்ட கேட்கறேன் சார். கமருதீனை நீங்க கேட்கறதெல்லாம் கரெக்ட் தான் சார், வச்சு செய்றீங்க, நறுக்குன்னு அடிக்கிறீங்க, அதெல்லாம் பாக்குறப்போ பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா அதே ட்ரீட்மெண்ட் ஏன் சார் மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க? இந்த அரோராலாம் வீட்டுக்குள்ள என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இந்த எஃப்ஜே கனி இவங்களுக்கெல்லாம் மட்டும் ஏன் சார் பாரபட்சம்? ஹோஸ்டா நம்ம ஆண்டு இருக்கிறப்போ மனசார அவருக்கும் ஒரு சிலர் எல்லாம் பிடிக்காது அண்ட் ஒரு சிலர் பிடிக்கும். இருந்தாலும் இப்படி எல்லாம் நோஸ் கட் பண்ண மாட்டாரு, ஒவ்வொருத்தரையும் டீசென்ட்டா அப்ரோச் பண்ணுவாரு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை மட்டுமே டார்கெட் பண்ணி அவரை மட்டுமே போட்டு அடி நடிக்கிறீங்களோன்னு தோணுது சார். இது எனக்கு தோணுனது சார், தப்பா இருந்தா மன்னிச்சுங்க சார். இங்க வா. என்ன சங்கதியா? இல்லப்பா இது ஆட்டோ இல்ல என்ன கலாய்க்கிறேன் என்ன? அடுத்து திவாகரை கூப்பிட்டு, நீ அப்படி சொன்னியா, இவரால பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லன்னு சொன்னியா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல சார் பொதுவாவே எல்லாருக்குமே சேஃப்டி இல்லன்னு தான் சார் சொன்னேன், அதாவது அவர் பண்ற வயலன்ஸை சொன்னேன் சார். கமருதீன் நீங்க சொன்ன மாதிரி அவர் பொண்ணுங்கன்னு சொல்லவே இல்ல, அவர் சொன்னது வேற, நீங்க சொன்னது வேற, அதனால நீங்க ஒண்ணும் பேச தேவையில்ல, உட்காருங்க அப்படின்னு மறுபடியும் அடிச்சு உட்கார வச்சிட்டார். இதுக்கு மேல இந்த ஆள்கிட்ட பேசி யூஸ் இல்ல, எப்படியும் நம்மள தான் அடிக்க போறாரு, அதனால தலையாட்டிட்டு ஓகே அப்படின்னு உட்காந்துருவோம் அப்படின்னு அந்த பீஸும் உட்காந்துருச்சு.
நெக்ஸ்ட் நம்ம பிரேக் விட்டு போனாரா, அந்த கேப்ல துஷாரும் கம்ருதீனும் பேசிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து பேசுறப்போ உன் கை என் மேல பட்டுதுரா. இல்லனே படலனே. பட்டுதுரா படலனே. இல்ல நான் ரெஸ்ட் ரூம் போறேன்றேன், பின்னாடியே வருவேன்ற. இன்டிசென்ட்டா இல்ல? இதுல என்ன இன்டிசென்ட் இருக்கு? நீ யாரு என் பின்னாடி வர்றதுக்கு? நான் துஷாரு, நான் வருவேன். வரக்கூடாதுரா. இதெல்லாம் உங்க வீடா வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? டேய் நான் சண்டை போட்டு என் பிளேஸ்ல போய் படுப்பேன், நீ என் கூட படுக்க வருவியா அப்படின்றாரு. இது எந்த மீனிங்ல கேட்டுச்சோ தெரியல இந்த பீஸ். ஆனா அதை நம்ம கேக்குறப்போ ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் சுடிச்சு சை கரும அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன எடவி அது? அடுத்து சார் வர போறாரு, உட்காருங்க அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே பிரிஞ்சுக்கிட்டே இவர் இங்கேயே அவர் அங்கேயே உட்காந்துக்கிட்டாரு. ஆனா அங்க போய் நம்ம கமர் கட்டு கனி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு. சண்டை போட்டு போறோம், செஞ்சது தப்பா கரெக்டான்னு யோசிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்ல. அங்கேயே வந்து யோசிக்க விடாம பக்கத்துல நான் அங்கதான் உட்காருவேன் அப்படின்னு இருந்தா இதெல்லாம் என்னது, என்ன பிராட்டப் இது அப்படிங்கிறாரு. அதாவது என்ன வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறாரு. தலைவருக்கு கோவம் வந்துச்சுன்னா இந்த பீஸை திட்டாம ஸ்ட்ரெயிட்டா அவங்க அப்பா அம்மாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. என்ன புள்ளைய வளர்த்துருக்கீங்க அப்படின்னு. ஏற்கனவே எல்லாரும் அம்மா அப்பாவெல்லாம் பிரிஞ்சு தனியா உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்கள பிடிச்சி திட்டினா கோவம் வரும் தானே. சோ என்ன பிராட்டப்ன்றீங்க, என்ன தெரியும் என்னோட வளர்ப்பை பத்தி உங்களுக்கு அப்படின்னு கோவப்பட்டு ஆக்ரோஷமா ஏஞ்சி போவ சபரி பின்னாடி கையை பிடிச்சி நின்னுட்டு இருந்தார். போவாதரா, சொன்ன கேளு, உட்காரு, பேசாத அப்படின்னு. இல்ல கையை உன என்ன பண்றாரு அவரு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ நான் வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிறாரு. என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. ஏய் நீ வந்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேஷுவலா பார்த்துட்டு சரி உட்கார்றேன் அப்படின்னு சலிச்சுக்கிட்டு போய் தான் உட்கார்ந்தாரு. தவிர்த்து ஐயோ சார் வந்துட்டாரு அப்படின்னு ரெஸ்பெக்ட்ல போய் உட்கார்ந்த மாதிரிலாம் தெரியல. இதுல இருந்து பாக்குறப்போ அந்த பீஸுக்கு இவர் மேல காண்டு இருக்கதானே செய்யும். இவர் ஒரு தலை பட்சமா இருக்காரு, நம்மள தவிர்த்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றாரு, எனக்கு ஒரு பிரச்சனைனா கேட்க மாட்டாரு, அப்புறம் என்னத்துக்கு நாள மதிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கம்ருகட்டோட ரியாக்ஷன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அப்புறம் வந்த உடனே எல்லாரும் இவருக்கு வணக்கம் வச்சாங்க. வணக்கம் சார் அப்படின்னு. வணக்கம் அப்படின்னு ஒரு மார்க்கமா தான் சொன்னாரு. அதுலயே லைட்டா தெரிஞ்சுச்சு அவருக்கு ஆண்டு. வணக்கம் சார். வணக்கம். அப்புறம் சொல்றாரு, யாருக்காவது வீட்டுல பிரச்சனை இல்ல, அவங்க வெளியே வந்து பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா மக்களே மைண்ட்ல வச்சுக்கோங்க, பாவம் அதுக்கு மேல அவங்கள வீட்டுல வச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு யாரும் சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதா? எஸ், நம்ம கமர் கிட்ட தான். அண்ட் என்ன சொல்றாருன்னு புரியுதா? அவர் இதுக்கு மேல நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க, அவருக்கு ஓட்டு போடாம வெளியே அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு டைரக்டா சொல்றாரு. உனக்கு என்ன பிடிக்குங்கிறது கூட எனக்கு தெரியாதுடா, ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? சார் ஓப்பனா சொல்றேன் சார், இந்த ஷோல நம்மளோட விருப்பும் சரி வெறுப்பும் சரி இப்படி டைரக்டா காமிக்கவே கூடாது சார். மக்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பிடிச்சா உள்ள வச்சிருக்க போறாங்க, பிடிக்கலனா வெளில அனுப்ப போறாங்க. ஆனா ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்குற அளவுக்கு ஆஸ் அ ஹோஸ்டா நீங்க இதை பண்ணக்கூடாது சார். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அடுத்து எவிக்ஷன் டைம். இதுல நம்ம யாரையோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஆனா மக்கள் தீர்ப்பின் படி ஆதிரையே அமுச்சு விட்டாங்க. ஆனா அனுப்புறதும் அனுப்பிட்டு இதுக்கு நீ டிசர்விங்கே கிடையாது, பட் என்ன பண்றது, போயிட்டு வா, அதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னாரு பிக் பாஸ். இவங்களும் வந்து எல்லாருக்கும் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துட்டு நன்றி வணக்கம் அப்படின்ட்டு வெளியே போயிட்டாங்க. பெருசா அழலாம் இல்ல, இருந்தாலும் போறப்பவும் FJ ஐ மிஸ் யூ அப்படின்ட்டு போறாங்க. திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன், ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. அதுதாங்க உங்க பிரச்சனையே. உங்க கான்சென்ட்ரேஷன் அங்க போனதுனால கேம்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பட் ஃபர்ஸ்ட் வீக் நீங்க பேசினதெல்லாம் வச்சு பாக்குறப்போ டைட்டில் வின்னர் ஆயிருவீங்க அப்படின்னு தோண ஆரம்பிச்சுது. ஆனா உங்க வண்டி என்னைக்கு FJ பக்கம் திரும்பிச்சோ அன்னைக்கே முடிஞ்சிச்சு. சரி விடுங்க, பரவாயில்ல, மறுபடியும் வைல்ட் கார்டு அப்படின்னு சொல்லி உள்ள அமிச்சாங்கன்னா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு உள்ள வந்து உங்க கேம் ஆடுங்க. சரி வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்க மிஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டாரு சேதன். அதான் சார் எனக்கும் தெரியல, நான் என் கேம் ஒழுங்கா தான் ஆடினேன், நான் இந்த கேமுக்கு டிசர்விங், ஆனா டிசர்விங்கே இல்லாத ஆளுங்க எல்லாம் உள்ள இருக்காங்க, அது இவங்களுக்கு தெரியல, என்ன அமுச்சு விட்டாங்க. சரிமா இதுக்கு மேல விட்டோம்னா நீ ஏதாவது பேசி விட்டுருவ, கிளம்பு அப்படின்னு அமுச்சு விட்டாரு. போயிட்டு வாப்பா. அடுத்து இந்த ரெண்டு பீஸுங்களும் நாமினேஷன்ல யார குத்தலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்கு. எப்படியும் பார்வை போட்டா வெளியே போக மாட்டா, அதனால வினோத்தை கோத்து விட்டுருவோம் அப்படின்னு பிளான் போட்டு வினோத்தை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் எவ்வளவு ஓப்பனா பேசிக்குதுங்க பாத்தீங்களா நாமினேஷன் பத்தியே. அதுலயும் இந்த கலை பார்வை குத்தனா போவாதுன்ற லெவலுக்கு யோசிச்சு வச்சு குத்த போகுது. ஆள் பாக்குறதுக்கு டம்மியா இருந்தாலும் எவ்வளவு ப்ராட் மைண்ட் பாத்தீங்களா. அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு. எது காலண்டரா? டேலண்ட்னே, திறமை. ஓ திறமை. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி இந்த ரெண்டு பீஸும் அடிச்சுக்குதுங்க. ஏன் அப்படின்னா, ஏமா உன்னை மிஸ் பண்றேன், உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வலிஞ்சிட்டு வந்து பேசிட்டே இப்ப வந்து நீ அவரை அடிச்சிருவியோன்னு பயமா இருக்கு அப்படின்னா என்ன போட்டு கொடுக்குற. ஏமா சாமி உனக்கு ஒரு பெரிய கும்பிடு, கிளம்பு. என்ன கம்ருதீன், உன் கூட இருந்தா உனக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுமா? ஃப்ரெண்ட்ஷிப்டா இது, அதனாலதான் உன்னை மிஸ் பண்றேன்னு சொன்னேன். நீ பண்றது தப்புன்றப்ப நான் தானே சொல்லணும். ஐயோ
பொல்லாத அக்கறை. உனக்கெல்லாம் பாரு மாதிரி ஒரு ஆளு நீ பண்றதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பா. அவ கூடவே போ, நான் போறேன். ஏமா நீ சொல்லலனாலும் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச போறது கிடையாது, போ அப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ துஷார் உள்ள பூந்து நீ வாசுருதி நம்ம 2 பேரும் போவோம் அப்படின்னு இழுத்துட்டு போயிட்டார். இதை பார்த்துட்டு இந்த சிங்கப்பூர்காரன் வேற அப்பப்போ வந்து குறுக்க கடுப்பேத்திட்டு இருக்கான். ஏற்கனவே இவன் மேல செம்ம காண்டில் இருக்கேன், இப்போ பேசிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணை கூட்டு போறேன் அப்படின்னு கடுப்பாயி பார்வதி கிட்டையும் வினோத் கிட்டையும் புலம்பிட்டு இருக்கார். இந்த வாரம் இருக்கு, இந்த 2 பீசுங்களுக்கு அடிதடி யாரு மண்டை உடைகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே வெயிட் பண்ணுவோம். சரி, இப்ப ஆதிரையும் போயிட்டாங்க அண்ட் வீட்டோட மொத்த கவுண்ட்ல இருந்து 3 பேர் கம்மியா இருக்காங்க. சோ இப்போ யாரையாவது இறக்கணும்ல, அதனால இந்த வீக்கோட மிட்ல நிறைய வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுல ஒரு சில பேர்லாம் அடிப்படுது, பட் எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். பட் அதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.